கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி இந்த கிருபையின் பதில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 175 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம யாத்திராகமத்தில் மோசையோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம், பார்ப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்தியோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவிலிருந்து உண்டான அக்னி சுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. பாருங்க, ஆண்டவர் காட்சி கொடுக்கிற தூதன் மூலமா மோசையை சூஸ் பண்றார். இதுதான் தெரிந்து கொள்ளுதல். எப்படி இருந்த மோசையோட வாழ்க்கை எப்படி மாறி எங்க ஆண்டவர் தரிசனம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு வரம் கிடைக்குது, பார்ப்போம். அப்பொழுது மோசே 3ஆம் வசனம், இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது, என்ன தான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், இங்கே கிட்டி சேரையாக வராத, கிட்ட வராத என்றார். ஏன்னா ஆண்டவரை நேரா பார்க்க முடியாது பாருங்க. அவரோட வல்லமை அப்படி ஒரு அக்னி, அப்படி ஒரு பவர், நெருங்க முடியாது. அக்னி சுவாலியா இருந்தும் அந்த முச்செடி வெந்து போகாம இருக்கு பாருங்க. அதான் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அதான் பாதரட்சைய ரிமூவ் பண்ணு, நீ நிற்கிற இடம் ஹோலி லேண்ட், பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்றார். 6ஆம் வசனம், பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனா இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஏன்னா சொல்லிட்டாரு, கிட்ட வராத, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொன்ன பயம் வந்துச்சு அவருக்கு. பார்க்கணும்னு ஆசையா கிட்ட போறாரு. என்ன இது அதிசயமா இருக்கு, முள்செடி அக்னி சுவாலையா இருக்கு, ஆனா வெந்து போகாம இருக்குன்னு சொல்லி கிட்ட போக பார்க்கிறாரு. ஆனா ஆண்டவர், நீ கிட்ட வராத சொன்ன பயம் வந்துச்சு, முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்க என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளும் அறிந்திருக்கிறேன். 8ஆம் வசனம், அவர்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் நலமும் விசாரமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 9ஆம் வசனம், இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் எட்டினது, எகிப்தியர் அவர்கள் ஒடுக்குதலையும் கண்டேன். 10, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனுக்கு அனுப்பேன் வா. பாருங்க சொல்றாரு, நான் அனுப்புறேன் உன்னை, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அதுக்கு பாருங்க மோசே என்ன ரிப்ளை கொடுக்கிறாரு. 11ஆம் வசனம், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்றான். இது பாருங்க, ஆண்டவர் ஒருத்தரை தெரிந்து கொள்ளும் போது, மோசே லேவியர் குடும்பத்துல பிறக்கிறாரு. ஆண் பிள்ளைங்கள்லாம் வெட்டி போட சொல்றாங்க. அப்ப மறுத்து வச்சுங்க, பயந்து பிள்ளைங்களை வெட்டி போடாம இருக்காங்க. இவன் மோசையோட அம்மா நானல்ல தண்ணீரை விட்டுடுறாங்க. பார்வோனோட குமாரத்தை எடுத்து வளர்க்குறாங்க. இதுதான நடக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்தோம். திருமணம் நடக்குது, பிள்ளைங்க பிறக்குது. இப்ப பாருங்க, ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். நீ வா, இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். பாருங்க, நமக்கு கூட அழைப்பு வரும் ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆனா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதான்றது தான் முக்கியம். அழைப்பு ஆண்டவர்கிட்ட இருந்து வரும், சாத்தான்கிட்ட இருந்து வரும். ஆனா சாத்தான்ட்டு வர அழைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நயவஞ்சகத்தால, அதாவது ராஜபோக வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாமே கிடைக்கும். ஏவாள் எப்படி சாத்தான் வஞ்சிக்கிறான், அந்த மாதிரி தான் ஆடம்பர வாழ்க்கை வாழலாம், நீ நினைச்சதெல்லாம் அடையலாம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி என்ன பண்ணுவான்னா குழியில தள்ளிடுவான். ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்மளை சூஸ் பண்ணார்னா கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சிட்டு நடக்கும்போது நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிடும். பாருங்க, வாழ்க்கையை மாத்திர ஆண்டவர் அவர் அப்படியே ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், செழிப்பு எல்லாமே நம்மளை கூட வந்துடும். நம்ம போற இடம்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்.
நம்ம சந்திக்கிறவங்க எல்லாம் சமாதானமா சந்திக்கிற மாதிரி இருக்கும். எல்லா காரியமும் வாய்க்கும். நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம், இருதயத்துல ஒரு சமாதானம் உண்டாகும். இதெல்லாம் பாருங்க, நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா சோதனை வரும், பிரச்சனை வரும், ஆனாலும் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் நம்மளை நடத்துவார். இதுதான் பாருங்க, மோசேயை ஆண்டவர் எப்படி கொண்டு தரிசனம் கிடைக்கும்படி. அது கண்டதில்லை, தேவனை ஒருவரும் கண்டதில்லை. நான் பார்த்தேன், ஆண்டவரை பார்த்தேன், பேசினேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதாவது ஆண்டவர் இருதயத்துல பேசுவார். இதோ வேதவசனத்து மூலமா பேசுவார். அப்படிதான் பேசுவாரே தவிர நேரா நான் பேசினதா முகமுகமா பேசணும்னு சொல்றாருன்னா, முகமுகமான்றது எப்படின்னா, அதாவது ஒரு வைப்ரேஷன். ஆண்டவர் ஒரு நிழல் போல, ஒரு மேகஸ்தம்பம் அப்படிதான் பேசுவார். அதனால அவர் வல்லமையான தேவன், நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். மோசேவை பாருங்க, சூஸ் பண்றாரு. இதெல்லாம் இந்த யாத்திராகமம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற காரியம்லாம், மோசேயை கொண்டு ஆண்டவர் செய்யற காரியம்லாம் பயங்கரமான, அதாவது எதெல்லாம் கூடாது, இது ஆகாது, இது நடக்காதுன்னு நடக்கும். ஆண்டவரால கூடும், தேவனால கூடும். வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான், இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஆனா அந்த டாக்டர் போன கொஞ்ச நேரத்தில் எழுந்து உட்காந்துருவான். நடந்திருக்குங்க இது. எங்க தாத்தா ஒருத்தர் அதே மாதிரி தான் டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், இவர் பிழைக்க மாட்டார், எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லி டாக்டர் போயிட்டு ஒரு 1/2 hour கூட இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் எழுந்து உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் அவர் இருந்தார். இப்படி ஆண்டவர் ஒருத்தருக்கு ஜீவனை கொடுக்கறது, அவங்க வாழ்க்கையை நடத்துறது, இப்படியெல்லாம் மனுஷங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்காது பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது, ஆண்டவரோட வார்த்தை எதுவுமே வீணா போகாது. ஆண்டவரால் எல்லாமே கூடும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா, வியாதி இருக்கா, பலவிதமான நெருக்கடி இருக்கா, படிக்க முடியலையா, வேலையில பிரச்சனையா, கவலையே படாதீங்க. ஆண்டவர்கிட்ட அப்படியே நீங்க சரண்டர் ஆகி, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்துங்க, என்னை நடத்துங்க, என்னை வாழ்நாள் முழுவதும் எல்லா போராட்டத்தில் இருந்தும் எல்லா பிரச்சனையில இருந்தும் விடுதலையாக்கி சமாதான சந்தோஷத்துல நான் பிரவேசிக்கும்படி உங்க சமாதானத்தை தந்தீங்களே, எங்களுக்காக கல்வாரி அன்பை பாராட்டினீங்களே, உயிர்த்தி என்னன்னைக்கும் ஜீவிக்கிறீங்களே, ஆண்டவரே அன்பை நான் எப்பவும் பெற்றுக்கொள்ளும்படி உண்மை விசுவாசித்து சமாதான சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, நீர்த்தர ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்னை நடத்தும். என் வாழ்நாள் முழுவதும் களிக்கூர்ந்து மகிழும்படி ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைய வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.